சென்னை மௌலிவாக்கத்தில் ஆபத்தான நிலையில் இருந்த 11 மாடி கட்டிடம் நேற்று மாலை சுமார் 6:55 மணி அளவில் வெடிவைத்து தகர்க்கப்பட்டது. கட்டிடம் இடிக்கப்படுவதை முன்னிட்டு 200 மீட்டர் சுற்றளவில் இருந்த குடியிருப்பு வாசிகள் நேற்று காலை முதல் வெளியேற்றப்பட்டு தனியார் திருமண மண்டபங்களில் தங்க வைக்கப்பட்டனர். இதேபோல மின்சாரமும் துண்டிக்கப்பட்டு மௌலிவாக்கம் சாலையில் போக்குவரத்தும் நிறுத்தப்பட்டது. முதலில் பிற்பகல் 2 மணி முதல் 4 மணிக்குள் கட்டிடம் இடிக்கப்படும் என்று திருப்பூரை சேர்ந்த தனியார் நிறுவனம் அறிவித்தது. அதன் பிறகு 3:30 மணிக்கு இடிக்கப்படும் என்றும் அதன் பிறகு 5 மணி என்று கூறிய போதும் 6:55 மணியளவில்தான் 11 மாடி கட்டிடம் இடிக்கப்பட்டது. மூன்று நொடிகளில் கட்டிடம் தரைமட்டமாக்கப்பட்டாலும் அருகில் இருந்த கட்டிடங்களுக்கு பாதிப்பு ஏற்படவில்லை. கட்டிடம் வெற்றிகரமாக இடிக்கப்பட்டதை தொடர்ந்து திருமண மண்டபங்களில் தங்க வைக்கப்பட்டிருந்த பொதுமக்கள் நேற்று இரவே மீண்டும் தங்கள் வீடுகளுக்கு திரும்பினர். மின்சாரம் மீண்டும் வழங்கப்பட்டதுடன் போக்குவரத்தும் சீரடைந்தது. 11 மாடி கட்டிடத்தால் சுமார் 2 ஆண்டுகளாக அச்சத்தில் இருந்த தங்களுக்கு தற்போது நிம்மதி கிடைத்திருப்பதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். இதனிடையே சிஎம்டிஏ மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் ஆய்வுக்கு பின்னரே இடிபாடுகளை அகற்றும் பணி தொடங்கும் என 11 மாடி கட்டிடத்தை இடித்த திருப்பூரை சேர்ந்த தனியார் நிறுவன அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்நிலையில் கட்டிடத்தை இடித்தபோது அதிலிருந்து வெளியேறிய தூசி அருகிலிருந்த வீடுகள் மற்றும் கட்டிடங்களில் படிந்திருப்பதால் அதை அகற்றும் பணியில் மாநகராட்சி துப்புரவு பணியாளர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள்.